Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு எஃபெக்டிவான belly fat cut drink எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துறலாம். இத பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டே இன்கிரிடியன்ட் தான் தேவை. ஒன்னு வந்து இஞ்சி, இன்னொன்னு வந்து கிராம்பு. இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட்மே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இதோட தோல் எல்லாம் நீக்கிருங்க. இத குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இஞ்சி ஒரு ஹெல்தியான இன்கிரிடியன்ட். இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது chronic diseasesக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணும். உங்களோட ஹை blood pressure லோவர் பண்ணும். அப்புறமா உங்களோட ஹார்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. ஜிஞ்சர்ல ஜிஞ்சரால்னு ஒன்று இருக்குது. அது வந்து பவர்ஃபுல் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உடையது. இது வந்து நாசியாவை ட்ரீட் பண்ணும். உங்களோட மார்னிங் சிக்னஸையும் ட்ரீட் பண்ணும். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸையும் லோவர் பண்ணும். இது ரெடியாக வச்சுக்கோங்க. நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கிராம்பு. கிராம்புலேயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணும். அதனால உங்களோட செல் டேமேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இந்த க்ளோவ்ஸ் வந்து உங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸை கம்மி பண்ணுது. டயபெட்டிக்ஸ்க்கும் ட்ரீட் பண்ணுது. அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சரையும் ப்ரிவெண்ட் பண்ணுது. இப்போ இந்த ஹெல்தியான ட்ரிங்க்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சை ஒரு மக்குக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி கிராம்பையும் உள்ளே சேர்த்துருங்க. இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கிட்டு இருக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ட்ரிங்க்கை வடிகட்டி ஒரு மக்கில் சேர்த்துருங்க. இந்த ட்ரிங்க்குக்கு நம்ம எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த டீ எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியன்ட் இல்லாமலே நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு ஹெல்தியான ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. இதை எம்டி ஸ்டமக்கில் காலைல குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த belly fat cut ட்ரிங்க் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.